2 தமிழ் பெண்கள் இன்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக வெளிநாட்டிலிருந்து, அதாவது பிரான்ஸ் நாட்டிலிருந்து இந்தியா வந்து கடல் வழியாக இலங்கை வர முயற்சித்த இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர தமிழ் மாணவனின் காலில் டின்னர் ஊற்றி சிங்கள மாணவர்கள் தீ வைத்ததாக ஒரு தகவல் வெளியாக இருக்கின்றது. அது தொடர்பாக இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கின்றன. இந்த 3 செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற காணொளிகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். தற்பொழுது விடயத்திற்கு செல்லலாம். நான் நடராசா ஜெயகாந்தன். இன்றைய தினம் அதிகாலை வேளை 2 தமிழ் பெண்கள் வெட்டுக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தாகா எனப்படுகின்ற பகுதியில் பதிவாகியிருப்பதாக கூறப்படுகின்றது. தர்சினி எனப்படுகின்ற பெண்ணுக்கு சொந்தமான வீட்டிலே இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி எனப்படுகின்ற 68 வயதுடைய பெண் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் வசிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதை தவிர அந்த பெண்ணின் பெரியம்மாவான 74 வயதுடைய ராஜகுமாரி எனப்படுகின்ற பெண்ணும் இவ்வாறு வெட்டுக்காயங்களுக்குள்ளான நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் 2 பெண்கள் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஐதவிர ராஜேஸ்வரியின் மகளான 15 வயதுடைய சிறுமியும் வெட்டுக்காயங்களுக்குள்ளான நிலையில் காயமடைந்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அவர் மூதூர் தள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. எதற்காக இந்த சம்பவம் இடம்பெற்றது, இதன் பின்னணி என்ன என்பது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஐதவிர இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை யாருமே கைது செய்யப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. திருகோணமலையில் இவ்வாறு ஒரு சம்பவம் இடம்பெற்றமை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது நாடு முழுவதும் தற்பொழுது வன்முறை சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டே இருக்கின்றது. பணத்திற்காகவும் நகைகளுக்காகவும் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இதுபோன்ற சம்பவங்கள் வடக்கு கிழக்கில் அதிக அளவில் பதிவாகுவதை தொடர்ந்து வருகின்ற செய்திகளின் ஊடாக அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றது. அந்த வகையில் தான் தற்பொழுது இவ்வாறான ஒரு சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக பிரான்ஸ் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு சென்று இந்தியாவிலிருந்து கடல் வழியாக இலங்கை வர முயற்சித்த புலம்பெயர் தமிழர்கள் இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பான செய்திகள் இன்றைய தினம் ஊடகங்களிலே வெளியாகி இருக்கின்றது. அதாவது அவர்கள் பிரான்சிலிருந்து இந்தியாவிற்கு சட்டவிரோதமாக வரவில்லை. அவர்கள் சட்டபூர்வமாகத்தான் பிரான்சிலிருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கின்றார்கள். அங்கிருந்து கடலால் இலங்கைக்குள் வர முயற்சித்திருக்கின்றார்கள். அவர்கள் இலங்கையிலிருந்து சென்று பிரான்சிலே அரசியல் தஞ்சம் பெற்ற நிலையில் அவர்கள் நேரடியாக இலங்கை வர முடியாத காரணத்தினால் அவர்கள் இந்தியாவுக்கு வந்து கடல் வழியாக இங்கு வந்து மீளவும் செல்வதற்கு முயற்சித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறான விடயங்கள் அவ்வப்போது நடப்பது வழக்கமான ஒன்றாக இருக்கின்றது. அதாவது இலங்கைக்கு நேரடியாக வர முடியாமல் பலர் வெளிநாடுகளிலே குடியுரிமை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் இலங்கை தவிர்ந்த ஏனைய நாடுகளுக்கு செல்லலாம். அதற்கான காரணம் இலங்கையில் பாதுகாப்பில்லை அல்லது இலங்கையில் உயிருக்கு ஆபத்து என்று கூறித்தான் அவர்கள் அங்கே தஞ்சம் கோருகின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது உடனடியாக அவர்கள் நாட்டுக்கு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள், இந்தியாவுக்கு வந்து இந்தியாவின் ஊடாக கடலால் இங்கு வந்து சட்டவிரோதமாக இங்கு இருந்துவிட்டு அதற்கு பிறகாக இந்தியா சென்று அதற்கு பிறகாக தொடர்ந்து பிரான்சுக்கு செல்வது, இவ்வாறான செயற்பாடுகளில் பலர் ஈடுபடுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இவ்வாறு பிரான்சிலிருந்து இந்தியா வந்து இந்தியாவிலிருந்து கடல் வழியாக இலங்கை வர முயற்சித்த 2 புலம்பெயர் தமிழர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான செய்திகள் வெளியாகி தற்பொழுது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. எனவே புலம்பெயர் தமிழர்கள் இவ்வாறான முடிவுகளை எடுக்காதீர்கள். இங்கிருந்து நாட்டிலிருந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக அங்கு செல்லுகின்றீர்கள். சென்றனீர்கள் அங்கு பொறுமையாக இருந்து அதற்குரிய வழிவகை வருகின்ற போது இலங்கைக்கு வரலாம். அதனை தாண்டி இவ்வாறு சட்டவிரோதமாக நீங்கள் இலங்கைக்கு வர முயற்சிக்கின்ற போது அதனால் சட்ட சிக்கலுக்கு உள்ளாகின்ற நிலைமையும் இங்கு ஏற்படும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றொரு செய்தியாக நுவரேலியா நாவலப்பிட்டிய தொகுதியில் இருக்கின்ற பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று வந்த தமிழ் மாணவனை அங்கு கல்வி கற்கின்ற சிங்கள மாணவர்கள் காலில் திண்ணறை ஊற்றி எரித்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சம்பவம் அண்மையில் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. தமிழ் மாணவனை இவ்வாறு 2 கால்களிலும் திண்ணறை ஊற்றி அந்த காலை பற்ற வைத்திருக்கிறார்கள். கால் எரிந்திருக்கின்றது. இதனால் அந்த மாணவன் பாதிப்புக்குள்ளான நிலையில் கம்பளை வைத்தியசாலையில் நீண்ட நாட்களாக அவர்
அவர் அங்கு சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இவ்வாறான நிலையில் தான் அவர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த பிரச்சனை தொடர்பாக இதுவரை பாடசாலை சமூகமோ அல்லது பெற்றோர்களோ அல்லது போலீசாரோ எந்தவித நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக சரியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளும் தற்பொழுது எழுந்திருக்கின்றன. ஆகையால் தற்பொழுது நாடு அமைதியாக இருக்கின்றது. இருந்த போதிலும் இவ்வாறான பல சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றது. அதாவது இன ரீதியாக ஒரு பிரச்சனையை உருவாக்குவது அல்லது இன ரீதியான வெறுப்பு காரணமாக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றதா, அதுவும் தற்பொழுது பாடசாலை மாணவர்கள் மத்தியிலும் அது இருக்கின்றதா என்பது போன்ற பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றது. எனவே இந்த விடயம் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பினர் விடுக்கின்ற கோரிக்கையாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.